குஜராத் மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் கரை புரள்கிறது. குஜராத்தில் வரும் 22ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் குஜராத் மாநிலம் தல்கஜர்தா பகுதியில் இடுப்பளவுக்கு தேங்கிய வெள்ள நீரில் வாகனங்கள் பாதி அளவுக்கு மூழ்கின. வெள்ளக்காடாக மாறிய பகுதிகளில் இருந்து மக்களை மீட்புக் குழுவினர் மீட்டனர். மகுவாவில் இருந்து தல்கஜர்தா கிராமத்திற்கு செல்லும் சாலை வெள்ள நீரால் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. கரை புரண்டு ஓடிய வெள்ளத்தால் பள்ளியில் சிக்கி வெளியேற முடியாமல் தவித்த 38 பள்ளி மாணவர்களை மீட்புக் குழுவினர் படகு மூலம் மீட்டனர். அம்ரேலி மாவட்டம் ரஜூலா தாலுகாவில் உள்ள பிபவவ்தம் கிராமத்தில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த 22 பேரை கடலோர காவல் படையினர் மீட்டனர். பாவ்நகரில் காட்டாறாக பாய்ந்த வெள்ளத்தில் சாலையின் இரும்பு தடுப்பு தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது. குஜராத் மாநிலம் அம்ரேலியில் அரசு பேருந்து ஒன்று வெள்ளத்தில் சிக்கியது. அம்ரேலியில் இருந்து கரியாதார் நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து போரிகடா என்ற கிராமத்தில் வெள்ளத்தில் சிக்கியது. நல்வாய்ப்பாக பேருந்தில் பயணித்த 20 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். பாவ்நகரில் வெளுத்து வாங்கிய மழையால் மலன் அணை நிரம்பி வெளியேற்றப்பட்ட உபரி நீர் காட்டாறாக பாய்ந்தது. அம்ரேலி மாவட்டம் ரஜூலாவில் பெய்த கனமழையால் ராம்தலியா சஞ்சனாவாவ் ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டது. இதனால் சுற்றுவட்டார கிராமங்கள் வெள்ளத்தில் தத்தளித்தன. அம்ரேலி மாவட்டம் சாவர்குண்ட்லா அருகே கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் தோபா கிராமமே ஆறுகளாக மாறின. வீதிகளில் ஆறு காட்டாறாக பாய்ந்தது. போடாட் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் உடாவலி ஆற்றில் வெள்ளம் பாய்ந்தது. ஆற்றில் கார் ஒன்று அடித்துச் சென்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.